உள்ள வந்த முருகனுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? வந்த முருகனை வந்துட்டோடனே நம்ம வீட்டு குறையா சொல்லுவோம், அது எப்பவுமே சொல்லக்கூடாது இல்லையா? வந்த முருகனை நம்முடைய இல்லத்தில் மனம் அப்படின்ற இந்த இடத்துல அமர வைத்தாலும் சரி, அல்லது நம்முடைய இல்லத்தில் இருக்கும் பூஜை அறையில் அமர வைத்தாலும் சரி, அப்படி உட்கார வச்சு, முருகா இனிமே இந்த வீட்லயே இருந்துரு, கூடவே இரு, நீ மட்டும்தான் எனக்கு நிரந்தர துணை அப்படின்னு அந்த முருகனை அமர வைத்து அடுத்தது அவனை அர்ச்சிக்க வேண்டும். அர்ச்சிப்பதற்கு பாம்பன் சுவாமிகளே நமக்கு ஒரு மந்திரம் கொடுத்துட்டார். அதுதான் குமாரஸ்தவம். வந்த முருகனை குளிர்விக்க, மகிழ்ச்சியோடு அவனை இந்த இல்லத்தில் ஆனந்தத்தோடு இருக்க வைக்க அவனுக்கு ஷண்முகபதையே நமோ நம, ஷண்மதபதையே நமோ நம, ஓம் சத்கிரீவபதையே நமோ நம அப்படின்னு குமாரஸ்தவத்தினுடைய அர்ச்சனை பண்ணிட்டோமா? இப்ப முருகன் கிட்ட நம்ம விஷயத்துக்கு வரலாம். 12 உயிரெழுத்து, 12 உயிரெழுத்து.